வணக்கம். இன்னைக்கு 12 ஜூலை 2021 டைம் வந்து கரெக்டாக 9:15 ஆகுது. இன்னைக்கு நம்ம வந்து ரெண்டு விதமான ஸ்ட்ராட்டஜியில் நம்ம ரோபோ ட்ரேடிங் பண்ண போகிறோம். ஒன்று இப்போ நான் இப்போ காட்டக்கூடிய இது லெவல் பேஸ்டு ஸ்ட்ராட்டஜி. இதில் என்ன அப்படின்னா, இந்த ஸ்ட்ராட்டஜியை பொறுத்த மட்டில் இப்போ நான் ரெண்டு லெவல்ஸ் கொடுத்துருக்கேன். உதாரணத்துக்கு 35,300, அதே போல் 34,800. இந்த ஸ்ட்ராட்டஜி பொறுத்த வரையும் இப்போது 35,300 தொட்டா, அதாவது தொட்டா நமக்கு செல் வராது. மார்க்கெட் பாருங்கள், இப்போ இந்த இடத்துல தொட்டிருக்கு, நமக்கு செல்லு கிடையாது. இது மேலே போயிட்டு இந்த கோடை விட்டுட்டு ரிவர்ஸில் வரும்போது மட்டும்தான் செல் ஆகும். சரியா? இப்போ உதாரணத்துக்கு நேற்று பாருங்கள், இந்த இடத்துல தொட்டு இருக்கு, அதை தொட்ட உடனே செல் வராது. அது மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகி திரும்ப தொடும்போது தான் செல் வரும். சரியா? ஸோ அதனால் திரும்ப 35,300 கிட்ட வந்ததுன்னா அங்கேருந்து செல்லிங் ஏரியா ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நமக்கு வந்து 35,300 புட் ஆப்ஷன் ரோபோவில் செட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இந்த 35,300 புட் ஆப்ஷன் நமக்கு ஷார்ட் அடிக்கும், அதாவது பை பண்ணும். அதாவது சார்ட்டில் ஷார்ட் அடிச்சதுன்னா நமக்கு ரோபோ பையிங் பண்ணும். இது பியூர்லி வந்து பையிங் கான்செப்ட் மட்டும்தான். இப்போ நான் சொல்கிறது, செல் ஏரியா வந்ததுன்னா புட்டு பை ஆகும். அதே போல் பை ஏரியா வந்து 34,800 வந்ததுன்னா கால் பை ஆகும். அதாவது வந்ததுன்னான்றது என்ன, அதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா, வந்துட்டு திரும்ப ரிவர்ஸ் ஆகணும், மேலே போகணும். இது வந்து டோட்டலி டிஃப்ரெண்ட் கான்செப்ட். ரெண்டு கான்செப்டில் பண்ண போகிறோம். ஒன்று இந்த டிமாண்ட் அண்ட் சப்ளை கான்செப்ட். இதுக்கும் நான் ஸ்கேல்பிங்னு பண்ண போகிற கான்செப்டுக்கும் சம்மந்தம் இல்லை. ஸ்கேல்பிங்கிறது செமி ஆட்டோமேட்டிக் கான்செப்ட். செமி ஆட்டோமேட்டிக் கான்செப்ட்னா அது நம்ம ரோபோவில் பட்டன் மூலமாக எக்ஸிக்யூட் பண்ணக்கூடிய கான்செப்ட். அதில் வந்து நம்ம ஸ்டாப் லாஸ் மேனேஜ்மெண்ட், டார்கெட் மேனேஜ்மெண்ட் எல்லாமே அதிலே பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நமக்கு 35,300 வந்தால் செல் அப்படின்னா உடனே தொட்ட உடனே நமக்கு செல்லெல்லாம் வராது. இது ப்ரைஸ் வந்து டேர்ன் ஆகணும். 35,300க்கு மேலே போயிட்டு திரும்ப ரிவர்ஸ் ஆகும்போது மட்டும்தான் செல் அடிக்கும். ஸோ அதனால தான் இப்பயும் வந்து செல் சிக்னல் வரலை. நம்முடைய செல் ஏரியாவில் தான் மார்க்கெட் ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ நம்ம இப்போதைக்கு ஸ்கேல்பிங்க்கு இன்னும் எந்த ஸ்கிரிப்டும் எடுக்கலை. எடுத்த உடனே நான் சொல்கிறேன். இப்போ நம்ம பார்க்குறோம் பேங்க் நிஃப்டியில் இந்த செல் லெவலில் தொட்ட உடனே அடுத்த கேண்டிலில் நமக்கு செல் சிக்னல் வந்திருக்கு. இதனுடைய ஸ்டாப் லாஸ் வந்து மேலே இருக்குது, 437 கிட்ட இருக்குது. இப்போ நமக்கு ரோபோவில் பார்த்தீங்கன்னா செல் எடுத்திருக்கு. ஆனால் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா புட் ஆப்ஷனாக பை ஆகிடும். இதுதான் இந்த ரோபோடைய ஸ்பெஷாலிட்டி. அதாவது என்னென்னா, இந்த கான்செப்டில் எப்படின்னா, நாம் டைரெக்டாக செல் போக வேண்டிய அவசியம் இல்லை. நமக்கு செல் சிக்னல் கொடுத்தா கூட புட் ஆப்ஷனில் பை ஆகிடும். 35,300 புட் ஆப்ஷன் ஒரு லாட் பை ஆகிருக்கு. 600 ரூபா கிட்ட எம்டிஎம் வந்து மைனஸில் இருக்குது. வெயிட் பண்ணி பார்க்கலாம். டைம் வந்து கரெக்டாக 1:07 ஆகுது. காத்தால ரோபோ எடுத்த இந்த டிமாண்ட் அண்ட் சப்ளையில் இன்னும் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகலை. ஸ்டாப் லாஸ் 35,437 போனால் தான் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகும். ஸோ ஒரே ஒரு புட் ஆப்ஷன் மட்டும் பொசிஷன் இருக்குது. இந்த புட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1,500 ரூபா கிட்ட நமக்கு மைனஸில் இருக்குது. அதனால் சப்போஸ் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிற பட்சத்தில் மட்டும் போட்டுட்டு சொல்கிறேன். இப்போ வந்து ரெக்கார்ட் பண்ண முடியாது, இப்போ நான் வெளியில் போகிறதுனால பார்க்குறோம். அதாவது நம்ம வெளியில் கிளம்புறோம் சொல்லியிருந்தேன். கரெக்டாக நான் கிளம்பும்போது பார்த்தீங்கன்னா உடனே வந்து மார்க்கெட் கீழே அடிச்சிட்டான். அடித்த உடனே அது நம்மளுடைய காத்தலே நம்ம வந்து ஓப்பனிங்லேருந்தே நம்ம ஷார்ட்டில் தான் இருந்தோம். நமக்கு நம்ம இன்றைக்கி வந்து ப்ளஸ் 300 பாயிண்ட் கேப் அப் கொடுத்துருந்தா, இருந்தாலும் நம்ம ஷார்ட்டில் தான் இருந்தோம். கரெக்டாக நமக்கு அந்த புட் ஆப்ஷன் வந்து நமக்கு வந்து ப்ராஃபிட் வந்துடுச்சு. ஆல்மோஸ்ட் நமக்கு அதில் வந்து ஒரு 2,000 ரூபா எடுத்தோம். ப்ளஸ் அது இல்லாமல் வந்து நம்ம ஸ்கேல்பிங்காக வந்து 35,400 புட் ஆப்ஷன் ஒரு 8 லாட் போட்டு அதில் ஒரு 13,500 ரூபா எடுத்துருக்கோம். ஓவரால் பார்த்தீங்கன்னா ஒரு 15,500 ரூபா ப்ராஃபிட் வந்திருக்கு. இப்போ தான் வந்தேன் நான். நாளை ஒரு புது ட்ரேடில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.